Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மலையாளத்தில் தள்ளுமாலா, உண்டா மற்றும் பல வெற்றி படங்களை இயக்கியவர் இயக்குனர் காலித் ரஹ்மான். இவர் அண்மையில் இயக்கிய ஆழப்புழா ஜிம்கானா திரையரங்குகளில் வெளியாகி மிகுந்த வரவேற்பை பெற்று வருகிறது. இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமையன்று அதிகாலை 2 மணி அளவில் கொச்சியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் கலால் துறையினர் சோதனை நடத்தினர். அப்போது பிரபல ஒளிப்பட இயக்குநரான ஜமீர் தாஹிரின் வாடகை குடியிருப்பில் கலால் துறையினர் சோதனை நடத்திய போது அங்கு இயக்குனர் காலித் ரஹ்மான் மற்றும் தாமாசா, பீவண்டே வாழி ஆகிய படங்களின் இயக்குனர் அஸ்ரப் ஹம்சா, அவர்களின் நண்பர் ஜாலிப் முகமது ஆகிய மூவரும் உயர் ரக கஞ்சா பயன்படுத்த தயாராக இருந்ததாக கூறப்படுகிறது. அவர்களிடமிருந்து 1.5 கிராம் கலப்பின உயர் ரக கஞ்சாவை போலீசார் கைப்பற்றி மூவர் மீதும் போதை மருந்துகள் மற்றும் மனநோய்க்கு ஆளான பொருட்கள் சட்டத்தின் கீழ் வழக்குப்பதிவு செய்து கைது செய்தனர். இதுகுறித்து பேசிய கலால் துறை அதிகாரி மூவரும் ஒரு படத்தின் டிஸ்கஷனிற்காக வந்ததாகவும் தெரிவித்துள்ளனர். 2 இயக்குநர்கள் கைதான நிலையில் அவர்கள் இருவரும் கேரள திரைப்பட ஊழியர்கள் கூட்டமைப்பின் ஃபெஃப்கா இயக்குநர்கள் சங்கத்தில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். அண்மையில் மலையாள திரைப்பட நடிகர் ஷைன் டாம் சாக்கோ போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்ட நிலையில் விசாரணை மற்றும் மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். அதேபோல கைதான 2 இயக்குநர்கள் உட்பட மூவரும் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். அடுத்தடுத்து மலையாள திரைப்பட இயக்குநர்கள், நடிகர்கள் என போதைப்பொருள் வழக்கில் சிக்கி வருவது மலையாள திரைப்பட துறையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.